ஹலோ வாய்ஸ், நான் தான் ஈஸ்வர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்குலஸ் 2ஓட ரிவ்யூ என்னன்னு பார்க்க போறோம். பிக் சினிமா அது என்ன, அது விஆரா? பிக் ஸ்கிரீன் விஆர். பிக் ஸ்கிரீன் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு எப்படி ஆன் பண்றது? லெஃப்ட் சைடுல பட்டன் இருக்கு பாருங்க. எதிரா லெஃப்ட் சைடு? லெஃப்ட் ரைட் சைடுல இருக்கு. அது எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குல. சரி, ஓ அப்படி சொல்ல வரியா? போட்டோ ஆன் பண்ணவா? எப்படி எப்படி ஆனா இம்மா முதல்ல போடுறா, தள்ள போடுறா. சரி. நுழைய மாட்டேறான்டா. ரெக்கார்டா இல்ல ஆகணும், இதெல்லாம் போடணும். ரெக்கார்ட் பண்ணுங்கடா அத. இதெல்லாம் ரைட் தான். இல்ல இந்த ரெக்கார்டு அது இல்ல. நீ முதல்ல போடுறா, அப்படியே அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா ரெக்கார்ட் பண்றதுக்கு? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அதுல போயிடுச்சுடா, உள்ள வந்துருச்சுடா. கோடு கூட வந்துருச்சுடா. அங்க இருந்து இது வரைக்கும் கோடு இருக்குடா. கோட் இருக்கா? கோட்டுக்கு வெளியே இருக்கியா, கோட்டுக்குள்ள இருக்கியா? கோட்டுக்கு வெளில இருக்கு கரெக்டா. அப்போ கோடு மறுபடியும் போடு. எப்படி போடுறது? கோடு போட்டு ஏய் நீ கோடு தான் போட்டு விடுறான். நான் தான் போடுவேன். ஐயோ சாமி, இது எங்க போடுறா? ரூம் பண்றாங்க அது. ஏய் நில்லு. இங்கே இருக்கடா. பேச்சோட இது கூட பேச்ச கேட்க மாட்டேங்குறாடி. அந்த ஃபோன் ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி தான் இருக்கா? அப்பயே ஆன் பண்ணு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்றியா? சரி. ஏன்னா என்னோட ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு தடவை 40 நிமிஷம் உட்காந்து ஒரே ஸ்டெச்ல பேசணும். ஆகாஷ் சூப்பரா பேசின ஆடியோ வரலடா. ஸ்டெக் ஆகி வருதான். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இல்ல சார். இப்ப நான் பாட்டு போட்டுவிட்டா என்ன ஆகும்? பாட்டுனா சும்மா சிஸ்டம்ல தெரியலையே. உனக்கு ரெக்கார்ட் ஆகும். டேய் ஆகாஷ் டார்ச்சர் பண்ணாதடா. அப்புறம் யூடியூப்ல இது பண்றோம் ஒரே குத்தா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பிக் ஸ்க்ரீன் விஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் இருக்கோம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஆப் இது தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு தேட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கா. பட் ஆனால் இதெல்லாம் ரியல் கிடையாது. நம்ம ஹெட்செட் மூலியமாக நமக்கு விஷுவல் ஆகிற ஒரு சிமுலேஷன், அவ்வளோதான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் பவுண்டரி விட்டு வெளில போனோன்னா காட்டுதா. இதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் அந்த பவுண்டரி போட்டேன். இப்போ பாருங்கள் எங்கடா இது. இப்போ என் கையெலாம் காட்டுது பாருங்கள். இதான ஒரு ரியல் ஹேண்ட். ஆக்சுவலாக வந்து இப்போ ஆக்குலஸ் குவஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, 3 வந்து கலர். அது ரெண்டு தான் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நம்ம மை ரூம் இருக்கோமோ அதில் போயிட்டு அந்த என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற மாதிரி எத்தனை பிளேஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வேற இல்லையா கிட்ட வந்துச்சு. எட்டி போ, தூரம் போ, அங்கே போ, வானத்தில் போ, பாரு. இப்போ வந்து நம்ம ஒரு தேட்டர் செட்டப்பில் இருக்கோமா. இப்போ நம்ம அதில் என்ன ஸ்க்ரீன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோமில் இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துடும். வந்துருச்சா? கீ ஓகே. இப்போது நம்ம நினச்சோம் அப்படின்னா இங்கேருந்து இதோ அந்த லாஸ்ட்டு சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். உட்காந்தாச்சு படத்தை ஏதாச்சும் மோட்டை கூட உட்காந்து பார்க்கலாம். இது கிளாஸ் ரூம். எவனாச்சும் கிளாஸ் ரூமில் உட்காந்து படம் பார்ப்பானாடா? இதை அங்கே தூக்கி போட்டுரும். பார்த்தா ஏய் சூப்பராக இருக்குடா கிளாஸ் ரூமு. கேர்ள்ஸு டெட் மாஸ்டர். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. பட் ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குடா ஃபீல் எனக்கு. அங்கே ஏதோ இன்ஃபோகிராஃப் மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஓகே. நிறையா பிளேஸ் இருக்குது. மார்ஸுக்கு போயிடலாமா? நான் மார்ஸில் தான் படத்தை பார்ப்பேன். ஓகே, என்னடா இது அந்த இடத்துல இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஓகே நல்லா தான் இருக்குது. வெயில் காலம் போல் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது.
அதுதான் சூரியனா? இதுதானே ஜூபிட்டரா? ஜூபிட்டர் இவ்வளோ கிட்ட தெரியும் மார்ஸ்லேருந்து? ஆகாஷு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. அப்புறம் இவ்வளோ கிட்ட இருக்கு. அது என்ன பிளானட்னே தெரியலடா. அது ஏலியனா? ஓ மை காட். சன்செட் எப்படி இருக்கு? ஓடிப்போ ஸ்கின் போயிடுச்சு. ஓஹோ, அருமையான இடம், அற்புதமான இடம். ஃபுல் மூன். ஓடிப்போ. ஃபுல் மூன்னா ஓஹோ சூப்பராக இருக்கியே. அடையடி வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் போய்டும். கிச்சன் வேண்டாம், சைடு பால்கனி, சவுத் பால்கனினா ஓஹோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நல்லா இருக்குமே, இங்கே உட்காந்துக்கலாமே. எங்கே போய் உட்காந்துக்கலாம்? எப்படி உட்காந்துக்கலாம்? ஓகே, யூடியூப்பில் போயிடவா? யூடியூப் போகுது. வராமல் வரும்ல. ஐயோ, காப்பிரைட் கிளைம் இல்லாத என்ன பண்ணலாம்? நோ காப்பி. டைப் ஆகுதா? ஓகே ஃபஸ்ட்லேருந்து போடும். நோ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அங்கே உட்காந்துரும். நோ தேங்க்ஸ். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all through the wastelands, through the இதுக்கு முன்னாடி வந்து வேறு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான தேட்டர் செட்டப்பாக ஒன்று போகலாம். ஃபஸ்ட்லேயே இருக்குமே கிராண்ட் சினிமாவா? இது இருக்கான். இதில் போனோம் அப்படின்னா தேட்டர் செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினச்சா எந்த சீட்டில் வேணால் உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்டில் இல்லைன்னா பின்னாடி. இன்னும் பின்னாடி போகணுமேடா. பின்னாடி சீட்டு போய்க்கலாம். இதுக்கு மேலே சீட்டே கிடையாது, முன்னாடி தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வேணால் போய்க்கலாமா? இங்கே உட்காந்துக்கலாம். இப்போது யூடியூப்பில் ஹோம் பேஜ் போய்க்கலாம். ஓகே, இந்த செட்டப் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கிறதா? இப்படி தான் இருக்கும் செட்டப். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நானாக சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்களும் ஏதாவது சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு VR இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இதேமாதிரி நிறையா டெக் வீடியோ போகலாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போகலாம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஈஸ்வர். பை பாய், டாட்டா.